நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களால் இப்ப ஜெயிக்க முடியும். உங்களோட வியாதி கட்டை உடைக்க முடியும். உங்களோட சாபக்கட்டை உடைக்க முடியும். உங்களோட பாவக்கட்டை உடைக்க முடியும். உங்களோட ஜெபத்தினால மேற்கொள்ள முடியும். உங்களோட உபவாசத்தினால மேற்கொள்ள முடியும். மிகப்பெரிய ஒரு மரத்தின் அடியில ஒரு சங்கிலியை கட்டி யானையுடைய 4 கால்களையும் 4 பெரிய சங்கிலிகளிலே கட்டி மாட்டி விடுவார்கள். கழுத்திலையும் ஒரு சங்கிலியை போட்டு கட்டி விடுவார்கள். இந்த யானை காட்டில் இருந்த யானை, அடங்கி இருக்க மறுக்கிற யானை, இது திமிர் பிடித்த ஒரு யானை. இது எப்படியாவது சங்கிலிகளையும் தைத்து கொண்டு அந்த மரத்தையும் விழுத்தி கொண்டு ஓடலாம் என்று பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்களாய் போராடி கொண்டே இருக்கும். போராடி அந்த மரத்தை அசைத்து பார்க்கும். தன் கால்களில் இருக்கிற சங்கிலிகளை, அந்த கட்டுக்களை உடைக்க பார்க்கும். முயற்சித்து மாத கணக்கில் அது தன்னால் முடியாது இனி என்று சொல்லி அது அமைதியாகிவிடும். இனி எனக்கு விடுதலை இல்லை என்று அந்த யானை நினைத்து கொள்ளுகிற சூழ்நிலை வரும். இந்த யானையை கட்டியிருந்த எல்லா கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டு, ஆனால் அந்த யானை என்ன நினைக்க மாட்டான், இனி ஒருபோதும் நான் மேற்கொள்ள முடியாது, இந்த கட்டுக்களை இதை நான் உடைக்க முடியாது, இப்படியே தான் நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் போராடி சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை யானைக்குள்ளே இருப்பதனால மேற்கொள்ளும் காலம் வந்து அதுக்குரிய சூழ்நிலை இருந்தும் அது மேற்கொள்ள மறந்துவிடும்.